நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள பிகினர்ஸா உள்ள வரோம் அப்படின்னா நிப்டி 50 சென்செக்ஸ் இதை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இப்போ நிப்டி வந்துட்டு 100 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு, சென்செக்ஸ் வந்துட்டு 200 பாயிண்ட் இறங்கி இருக்கு அப்படின்றதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போ சென்செக்ஸ்னா என்ன, நிப்டி 50னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிப்டி 50னா என்ன, சென்செக்ஸ்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது முக்கியமா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். நிப்டி 50 அப்படின்னா என்எஸ்ல லிஸ்ட் ஆகியிருக்க இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸை உள்ளடக்கியதான் நிப்டி 50 இண்டெக்ஸ். உதாரணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகியிருக்கிற இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸை உள்ளடக்கியதான் நிப்டி 50 இண்டெக்ஸ். இப்ப இந்த நிப்டி 50 இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்ப இந்த 50 நிறுவனங்கள் வந்துட்டு எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ அதுக்கு ஏத்த மாதிரி நிப்டி வந்துட்டு யாரவும் இறங்கவும் செய்யும். இப்போ நிப்டி 50யோட டாப் 50 கம்பெனிஸ் எல்லாம் பார்த்தாச்சுன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இன்போசிஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிசி பேங்க், சோ இந்த மாதிரி டாப் 50 கம்பெனிஸை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டதான் வந்துட்டு நிப்டி 50 இண்டெக்ஸ். சென்செக்ஸ்னாலும் சேம் தான், இந்தியாவில் இருக்க டாப் 30 கம்பெனிஸை உள்ளடக்கி தான் வந்துட்டு சென்செக்ஸ் இண்டெக்ஸ். இதுமே வந்துட்டு பிஎஸ்சில லிஸ்ட் ஆகியிருக்கும். இண்டெக்ஸ்னா என்னன்னு பார்த்தாச்சுன்னா, இண்டெக்ஸ்னா ஒரு கம்பெனியோட ஷேர் பிரைஸை நம்ம தனித்தனியா வேல்யூ பார்க்காம ஒரு டாப் 50 கம்பெனிஸை உள்ளடக்கி அதோட வேல்யூ வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத காட்டுறது தான் நிப்டி 50 இண்டெக்ஸ், சென்செக்ஸ் இண்டெக்ஸ். சோ இதுதான் வந்துட்டு இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நிப்டி முக்கியமா சென்செக்ஸ் முக்கியமா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நமக்கு நிப்டியும் சென்செக்ஸுமே ரெண்டுமே முக்கியம் தான். ஏன்னா வந்துட்டு இந்தியாவோட பங்கு சந்தைய பர்ஃபார்மன்ஸை காட்டுறது வந்துட்டு நிப்டியும் சென்செக்ஸ் தான். ஸோ நியூஸ்ல நீங்க பெரும்பாலும் பார்த்தாச்சுன்னா நிப்டி இவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்கு, சென்செக்ஸ் இவ்வளவு பாயிண்ட் இறங்கி இருக்கு அப்படின்ட்டு தான் காப்பாங்க. ஸோ நம்மளோட இந்தியாவோட பங்கு சந்தையை வந்துட்டு பேஸ் பண்ணி இருக்கிறது நிப்டி 50யும் சென்செக்ஸும் தான். நிப்டி அண்ட் சென்செக்ஸை பார்த்தாலே போதும் மார்க்கெட் வந்துட்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். இப்போ சுருக்கமா பார்த்தாச்சு அப்படின்னா, நிப்டி 50 அப்படின்னா டாப் 50 கம்பெனிஸை உள்ளடக்கியதான் நிப்டி 50. சென்செக்ஸ் அப்படின்னா டாப் 30 கம்பெனிஸை உள்ளடக்கியதான் வந்துட்டு சென்செக்ஸ் இண்டெக்ஸ். இப்போ இது வந்துட்டு கம்பெனியா அப்படின்னு கேட்டா இது கம்பெனி கிடையாது, மற்ற கம்பெனியோட ஷேர்ஸை உள்ளடக்கியதான் வந்துட்டு இண்டெக்ஸ். ஸோ இது வந்து இண்டெக்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நிப்டி 50 சென்செக்ஸ்ன்றது வந்துட்டு கம்பெனி கிடையாது. நிப்டி 50 சென்செக்ஸ்னா என்னன்றது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அப்படி எதனா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.